அத்தை என்ன கொண்டு வர போறாங்க அப்படி ஸ்பெஷலா? வீட்டில் அவ்வளோக்கா எந்த பொருளுமே கிடையாது. ஆனால் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. ஆனால் நான் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொண்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு என்ன கொண்டு வர போறாங்கன்னு. கௌசி, நீ வேணா பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்சதா தான் இருக்கும். அவங்கெல்லாம் டக்குன்னு கை வந்த கலை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க தெரியுமா? கண்டிப்பா உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டா தான் இருக்கும். ஏதாவது செஞ்சு கொண்டு வருவாங்க பாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதுன்னு. இன்னொன்று ஒன்று கேட்கணுட்டே இருந்தேங்க. ஏங்க, அம்மா வீட்டுக்கு போகலாமா? ஒரு நாள் கூட போகவே இல்லை. அதுக்கப்புறம் வேலை ஜாப்பு அப்படி இப்படின்னு போயாச்சு. அதுக்கப்புறம் போகிறதுக்கு டைமும் நமக்கு கிடையாது. இப்போ தான் போகலான்னு எனக்கு என்னமோ தோணுது. இந்த விஷயத்த போயிட்டு ஃபோனில் என்னத்த சொன்னோம், நேரில் போயிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அட, என்ன என்கிட்ட இதுல கேட்டுக்கிட்டா இருக்க? நான் உன்கிட்ட முன்னாடியே போதான்னு சொன்னேன் கௌசி. வரியா கொண்டு போய் விடுறேன் விடுறேன்னு சொன்னேன். நீ கேட்கவே மாட்டேன்ட்ட. நீயும் வந்தாதான் அரவிந்த் நான் வருவேன்ட்ட. நான் வந்து அங்கே இருந்தேன்னா என்னோட சுச்சுவேஷன் உனக்கே தெரியும். நான் அங்கே இருந்தேன்னா என்ன ஆகும் நீ ஏன் நினச்சி பாரு. எங்கே ஒரு பொருள் வாங்குறதுனா கூட நான் தான் போகணும். நாங்கள் வந்து இருக்க முடியுமா? அதான் யோசிச்சேன். சரிங்க, பரவாயில்ல. நீங்கள் வந்து இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, இருக்கட்டும். அருவி, என்னங்க? இன்னும் நீ இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லையா? கடவுளே, எனக்கு அவ்வளோ கோவமா வருது. ஏன் அருவி இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இந்த இடத்த விட்டு இன்னும் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா? கடுப்பை ஏத்தாத. தயவு செஞ்சு எழுந்திரி அருவி. போயிட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம் வா. பசிக்குது எனக்கு. உனக்கு நான் எல்லா வேலையும் பார்த்து தரேன். அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற? இல்லைங்க, வீட்டில் யாருமே இல்லை. நீங்கள் வேற அடிக்கடி வெளியில் கிளம்பி போயிடுறீங்க. எனக்கு என்னமோ போல இருக்குது வீட்டில் இருக்கிறதுக்கவே. அப்படியா? சரி இரு, அம்மாவை போய் நான் கூட்டிட்டு வரேன். போய் கூட்டிட்டு வரவா? அவங்க வர்றது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உங்களோட விருப்பம். ஆனால் வருவாங்களா அத்தை? அதெல்லாம் நான் போய் கூப்பிட்டா அம்மா கண்டிப்பா வரும். வராம என்ன பண்ண போகுது? நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி அருவி, எழுந்துரு. எழுந்திருச்சு இப்படி அழுகாம உட்காந்துரு. நான் போய் கூட்டிட்டு வரேன், சரியா? மல்லிகாக்கா இருக்குங்க, நல்லா இருக்கும்ல. மல்லிகாக்கா ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஒன்றும் இல்லை. சரிங்க, பரவாயில்ல. எவ்வளோ நேரம் அழுதாலும் அவங்க இன்னைக்கு வரப்போகிறது கிடையாது. அவங்க 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் பாவம் தானே. சரி, நீங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வாங்க அத்தைய, வரதா இருந்தா. வராம என்ன பண்ண போகுது? வரும் வரும். சரிங்க. எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுங்க. நானும் வரவா? வேணாம் அருவி. உன்னை பார்த்துச்சுன்னா ஏதாவது திட்டும். நமக்கு தான் கடுப்பா இருக்கும். அப்புறம் கோவமாயி நான் அப்புறம் கூப்பிடாம கூட வந்துடுவேன். வேணாம் வேணாம், நீ வீட்டிலே இரு. நானே போயிட்டு கூப்பிட்டு பார்க்குறேன். சரிங்க, போங்க. வீட்டில் பொருள் எல்லாம் இருக்கா அருவி? ஏதாவது காய்கறி மளிகை ஜாமான்? எனக்கு சரியாக தெரியலங்க. மல்லிகாக்கா தானே எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்க. நான் போயிட்டு ஒன்றா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அத்தையை அழைச்சிட்டு வரும்போது சொல்லுங்கள். பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கிட்டு வந்துடுவீங்கள்ல, கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன பொருள் இல்லைன்னு சொல்லிடுறேன். சரி சரி, தயவு செஞ்சு இப்படி அழுகிற வேலையை விட்டுட்டு வேலை இருந்தால் பாரு என்ன. ஃபோன் பண்ணுவேன், கரெக்டாக இல்லைன்னா பொருள்னு சொல்லிடு அம்மாவை கூட்டிகிட்டு வரும்போது. நான் போய் கூப்பிட்டா அம்மா வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். தயவு செஞ்சு வரும்போது அத்தையோட வாங்க. அது வரணுமே. நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் கூப்பிட்டா வரும்னு, அப்புறம் சொல்கிறீங்க. இல்லை அருவி, வரும்னு நினைக்கிறேன், வா. சரி சரி, எப்படியாவது பேசி அவங்கள கூட்டிகிட்டு வர வழியை பாருங்க. சரிங்க, சரி போயிட்டு வாங்க. கௌசி, இந்தம்மா. என்னது தாது? அம்மா, என்னதுமா இது? ஆனால் ஏதாவது செஞ்சு கொண்டு வருவீங்கன்னு தெரியும். ஆனால் என்ன கொண்டு வருவீங்கன்னு தெரியல. என்னது இது? அம்மா, அம்மா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்லு? கௌசி, என்ன தெரியுமா அது? பொரியரிசி உருண்டை. என்னங்க பொரியரிசி உருண்டையா? ஏங்க அது டேஸ்டா இருக்குங்க. நாங்க சின்ன வயசுல எங்க அப்பா தான் அடிக்கடி இதை தான் செஞ்சு தருவாங்க. அம்மா அதுக்கப்புறம் செஞ்சு கொடுத்ததில்ல. எங்க அத்தை கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் என் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இதே தாம்மா செஞ்சு தருவேன். நம்ம வீட்டில் இருக்கிறது இதுதானே. சர்க்கரையை போட்டு அப்படியே கலக்கி ஏதோ ஒன்று உருட்டி கொடுத்துருவேன் நான். அவனுங்க பாட்டு தின்னுட்டு இருப்பானுவ. அதான். இந்தடா கௌசிட்ட கொடு. கௌசி, நான் சொன்னேன் பத்தியா? வீட்டில் இருக்கிறத வச்சு அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுட்டு வரும் அப்படின்னு. நினச்சே பார்க்கல இது கொண்டு வருவாங்க அப்படின்னு. அட ஆமாங்க,
நினச்சி பார்க்கலையா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இது கொண்டு வருவாங்கன்னு. ஆனால் என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியாமல் தான் இருந்தது. வீட்டில் என்ன செய்வாங்க எது செய்வாங்க ஒரு பொருளுமே வாங்கலையே வைக்கலேன்னு. கடைசியில் வீட்டில் இருக்க சர்க்கரையும் அரிசியும் வச்சு பார்த்திலாம் எப்படி செஞ்சுட்டாங்கன்னு. நான் தான் சொன்னேன்ல, பார்த்துக்க அம்மா எப்படின்னு. டேய் தொண்ணு பேசிகிட்டு இருக்காமா கௌசி, அதை எடுத்து நீ சாப்பிடுமா. ம் கொடுங்க. அம்மா அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுப்பா என்ன? ஒன்றும் இல்லைம்மா, கௌசி அவங்க வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறா. கொண்டு போய் நான் விட்டுட்டு வரவா? இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா? பாவம் அவ. இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்போது அவங்கள்ட்டலாம் சொல்ல வேணாமா? நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அது மாதிரி தானே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல பிள்ளையை கொண்டே விட்டுட்டு வா. எம்மா நீ எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வாம்மா. ஐயோ அத்தை, நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. வெறீங்களோ வெளியோன்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு இதாகவே இருந்தது. ஆனால் எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க பத்தியிலா. இதில் என்னம்மா இருக்கு? உனக்கும் மனசுக்குள்ளே ஆசை இருக்கும் இல்லையா? நம்மளெல்லாம் விட மாட்றாங்களே, நம்ம போகணும் போல இருக்கே அப்படின்னு தோணும் இல்லை உனக்கும்? நீயும் பாவம் தானம்மா. அதான் சொல்கிறேன். பிள்ளை வேலைக்கு போயிட்டு இருந்தா, வேலைக்கு போகக்கூடாதுன்னு கடவுள் நிறுத்திடுச்சு. ஆனாலும் எனக்கு நீ வேலைக்கு போகிறத விட இந்த விஷயந்தான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா. இதை விட வேற எந்த விஷயமும் கிடையாது. சரிங்களா? நீ போயிட்டு ஒரு வாரம் கூட இருந்துட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு வா. போடா அரவிந்த், கொண்டு விட்டுட்டு வா. என்ன உன்னால் விட்டுட்டு இருக்க முடியாதா? அம்மா இப்போ சொன்னல, அதான் கரெக்டு. என்னால் தான் கௌசியை விட்டுட்டு இருக்க முடியாது. நீ என்னடானா, நான் கௌசி 2 நாள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நீ என்னடானா ஒரு வாரன்ற. அரவிந்த், நீயும் கூட இருந்துட்டு வாப்பா. மா கூட இருக்கிறது பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது. அப்பாவை பார்த்துக்கணும், அக்காவுக்கு தேவை உள்ளது வாங்கணும், அப்பாவுக்கு உள்ளது வாங்கணும், என்னென்ன வாங்க வேண்டியது இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் போயிட்டு இருக்க முடியுமா? அப்பாவையும் அக்காவையும் போட்டுட்டு நான் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். அதனால கௌசி மட்டும் விட்டுட்டு வரேம்மா. எனக்கும் ஆசை தான் கௌசி கூட இருக்கணும்னு. என்ன பண்ணுறது? பாத்தியாம்மா கௌசி, இந்த காலத்துலேயும் என் பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கான்னு. எல்லா பிள்ளைகளும் எவ்வளோ சந்தோஷமா ஃப்ரெண்டுகளோட சுற்றிக்கிட்டு திரியிறானுவ. என் பிள்ளை அதெல்லாம் கிடையாதுமா. குடும்பம் குடும்பம், அப்பா அம்மா அக்கா அக்கா பிள்ளை, இதுதாம்மா அவனோட உலகமே. சரி சரி சரிடா, அவள் ஆசைக்காகாத 2 நாளாவது இருந்துட்டு வாப்பா. பரவாயில்லம்மா, கௌசி புரிஞ்சுப்பா. சரி கௌசி, சீக்கிரம் சாப்பிடு கௌசி, கிளம்பலாம். ம் சரிப்பா. உங்களுக்கு நான் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்லத்த? ஹாப்பி தானே? எனக்கு என்னம்மா அதில் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேண்ணா. நீ போயிட்டு வாம்மா, அதுவே போதும். ம் சரித்த. அம்மா, முல்லேனி, முல்லேனி, கௌதம், முல்லேனி, யாரையுமே காணும். அட வா கிருஷ்ணா. என்ன கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு? என்ன கிருஷ்ணா? அண்ணி, அம்மா எங்க? அம்மாவை பார்க்க போறேன்னு நினைச்சுதான் அண்ணி கண்ணெல்லாம் கலங்குது. அம்மாவை பார்த்து 4-5 நாள் ஆச்சுல்ல. அம்மா பாச கண்ணு கலங்குதோ? கிருஷ்ணா லூஸ் மாட்டுக்கு அழுதுட்டு இருக்க. உங்க அம்மா எங்க? இங்கே தான் இருக்கு. ஐயோ ஐயோ, இரு கூப்பிடுறேன். உட்காரு கிருஷ்ணா, போய் கூட்டிட்டு வரேன். ம் சரிங்க அண்ணி. இருந்தாலும் அம்மா பாவம்ல, அது பாட்டுக்கு அங்கே இருக்கும். ஏதாவது அருவி சொல்கிற மாதிரி தொணன்னு பேசிகிட்டே இருக்கும். இப்போ அங்கே இல்லையேன்னு ஒரு வருத்தம். அதை பார்க்க போகிறோன்னு நினச்ச உடனே கண்ணெல்லாம் கலங்குது. வரட்டும், காலைல கையில் விழுந்தாது கெஞ்சியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். பார்க்குற 4 பேர் என்ன விரட்டி விட்டு அவனு பாட்டுக்கு பேசாமல் இருக்கானுவ. அந்த பிள்ளை, அந்த பெரிய மனுஷியை போய் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு பேசுவாவ. எதுக்கு நமக்கு வம்பு? கூப்பிடுவோம். வந்தாலும் சரி, எப்படியாவது கூட்டிகிட்டு தான் போகணும். நீயா? என்னம்மா நீயான்னு கேட்குற? பார்த்ததும் எப்பா கிருஷ்ணா என்னை விட்டுட்டு எப்படா இருக்குன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். நீயான்னு கேட்குற? டேய், நீ எதுக்கு அப்ப இங்க வந்த? எதுக்கு என்னை பார்க்க நீ எல்லாம் வர்ற? நீ என் பிள்ளையா? யார் சொன்னது? நீ என் பிள்ளையே கிடையாதே. போடா இங்க இருந்து. என்னை பார்க்கறதுக்காகலாம் இங்க வராத சொல்லிவிட்டேன். அம்மா இப்படிலாம் சொல்லாதம்மா. நான் எங்கே போவேன்? அதான் உன் பொண்டாட்டி வீடு, உன் மாமியா வீடு பக்கத்துல இருக்கே. போ, அங்க போ. என்ன எதுக்கு பார்க்க வர? அவளை போய் பாரு. நான் அப்பவே சொன்னேன்ல கிருஷ்ணா, நீ எதுக்கு உங்க ஆத்தாவை பார்க்க வர அப்படின்னு. கேக்குது பாரு கேள்வி. என்னம்மா நீ? பார்த்தது கிருஷ்ணா எப்படா இருக்கன்னு நீ அழுவன்னு நினச்சேன், இப்படி கோவப்படுற. 4 நாள் அம்மா மேல இல்லாத பாசம் இன்னைக்கு எங்க இருந்து உனக்கு பொத்துக்கிட்டு வருது?
ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிரு. என்னைய பார்க்கலாம் இங்க வராத சொல்லிவிட்டேன். யாருடா உனக்கு அம்மா? அம்மா மன்னிச்சிருமா, 4 நாளா வரல தான். ஓ மேல கோவம், நீ எதுக்கு வீட்டை விட்டு வந்த? அதனால தான் ஓ மேல கோவம். மற்றபடி எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அதனால தான் நான் வரல. ஆனால் மல்லிகா நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் வீடே வெறிச்சோடி கிடக்குமா. அருவி பாவம் ஒரே அழுக, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்ட்டு. சரி இரு அருவி, நான் அம்மாவை போய் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி இப்போ உடனே கிளம்பி வாரேன். நீ வாம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம். நீ இல்லாமல் வீடே சரியில்லைம்மா. நாச்சியம்மன்னு ஒரு ஆள் இருந்தாதாம்மா அந்த வீட்டுக்கு களை கட்டும். நீ வாம்மா. தலைவிடா வீட்டுக்கு களை கட்டுமாவில. ஓ பொண்டாட்டி அங்க ஓன்னு அழுதோனதான் இங்க வந்தியோ நீ? எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாதாடா? தெரியாதா என்ன? ஏ அப்பா பாப்பா, எப்படிதான் இந்த நடிப்பெல்லாம் இவனுக்கு வருதோ தெரியல. எப்படியெல்லாம் நடிக்கிறானுவ. பொண்டாட்டி அழுதாலாம் நம்மளை கூப்பிட வந்தாவலாம். ஓடி போயிடு சொல்லிவிட்டேன். என்னம்மா நீ ரொம்ப தான் பண்ற. 4 நாளா வரலன்னா உன் மேல உள்ள கோபத்தினால நான் வரல. இன்னைக்கு தான் வீடே சரியில்லை, வர்றேன்ல. என் கூட வா அண்ணி, அமுச்சு விடுங்க. அப்பா கிருஷ்ணா, உங்க அம்மாவை கையோட கூட்டிக்கிட்டு போ. யார் வேணான்னா கூட்டிகிட்டு கிளம்பு. இவ ஒருத்தி அண்ணே எப்போ வருவேன், தின்னு எப்போ காலியாவனே இருப்பா. என்னை விரட்டுறதுலே. என்னம்மா பேசுற? வாமா நம்ம வீட்டுக்கு போவோம். காலில் வேணா விழுகுதம்மா. ஏ அப்பா சாமி, உன் காலில் நான் விழுவுறேன். ஏன் கையை விடு முதல்ல. நான் அந்த வீட்டுக்கு வரலப்பா. உன் பொண்டாட்டி சரியான பிசாசு. அவ அன்னிகாரி, உன் அன்னிகாரி இருக்காள், அவ அதுக்கு மேலே. அந்த குடும்பத்துக்கு நானா? ஏ அப்பா, அவளுவள்கிட்ட நம்மளால சமாளிக்க முடியாதும்மா. நான் வரலை. என்னம்மா இவ்வளோ கெஞ்சு கெஞ்சுறேன், இப்போவுமா உனக்கு புரிய மாட்டேங்குது? வந்தாதான் என்னவா? நான் அழுகிறது கூட உனக்கு மனசு இறங்கலையா? நீ அழுதாலும் சரி, பிறண்டு கத்துனாலும் சரி, நான் வரமாட்டேன் அந்த வீட்டுக்கு. நீ கிளம்பு முதல்ல. என்னைய கூப்பிட வராத. அப்ப நீ வர மாட்டியா? நம்ம வீட்டுக்கு வர மாட்ட, அவ்வளோதானே? ஆமாடா, வரமாட்டேன் போ. வர வேணாம், நான் போறேன்.